திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜசேகர் வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ராஜசேகர்? நிச்சயமாக. அதாவது பாமகவின் உட்கட்சி பூசலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் பரபரப்பான சூழலில் தற்போது பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் வந்து தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பாமக செயல் தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வந்து விடுத்தனர். அந்த கோரிக்கையின்படி பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து தைலாபுரம் தோட்டத்தில் வந்து செய்தியாளர் சந்தித்து அன்புமணி மீது வந்து கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக கூறி அவரை வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து நீக்குவதாக அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில பார்த்தோன்னா பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து தற்போது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் வந்து இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டமானது வந்து இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா முக்கிய நிர்வாகிகளான தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் அருள், பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது பாத்தீங்கன்னா வந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் நடைபெற்றது. 2 வாரத்துல பாத்தீங்கன்னா இது 2வது கூட்டம்ன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கூட்டத்தில் வந்து மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டி சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.